தாய் வீடு ஆகஸ்ட் 2026. இளைஞர்களே நாட்டின் தூண்கள். சர்வதேச இளைஞர் நாள். எழுதியவர் சீனா நற்குணலிங்கம். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. இன்றைய இளைஞர்கள் வெறும் நாளைய வழிகாட்டிகள் மட்டுமல்ல, மாறாக அவர்கள் ஒரு தேசத்தின் ஆக பெறுமதியான நிகழ்கால மூலோபாய சொத்தாக விளங்குகின்றனர். உலக மக்கள் தொகையில் சுமார் 16% காணப்படும் இந்த இளைய சமூகத்தின் பேராற்றல் வெறும் புள்ளிவிவர கணக்கீடு மட்டுமல்ல, அது உலகளாவிய ரீதியில் தேசங்களின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் போக்குகளை தீர்மானிக்கும் பிரதான இயக்க சக்தியாகும். தனிநபர் எல்லைகளை கடந்து ஒன்றிணையும் இந்த இளைய சக்தியின் கூட்டு ஆற்றல் சமூக மாற்றத்திற்கானதொரு பலமிக்க வினையூக்கியாக தொழிற்படுகிறது. எனவே ஒரு தேசத்தின் முற்போக்கான நகர்விற்கும் அதன் உறுதியான இருப்புக்கும் உண்மையான அடித்தளமாகவும் முதுகெலும்பாகவும் இளைஞர்களே திகழ்கின்றனர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. காரியங்களை துணிச்சலுடன் முன்னெடுத்துச் செல்லும் மனப்பாங்கு, ஆக்கபூர்வமான சிந்தனை, அறிவாற்றல் மற்றும் திட்டமிடும் திறன் ஆகியவற்றுடன் பொறுப்பேற்ற செயல்களை முழுமையாக நிறைவேற்றும் செயற்பாட்டு திறனும் இளைஞர்களிடம் இயல்பாகவே குடிகொண்டுள்ளன. சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குவதிலும் நிலையான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதிலும் அவர்களின் பங்கு இன்றியமையாததாகும். கல்வி அறிவு, தொழில்நுட்ப தேர்ச்சி, புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றால் வளம் பெற்ற இளைஞர்கள் நாட்டின் ஒட்டுமொத்த அபிவிருத்திக்கும் உறுதுணையாக இருந்து எமது எதிர்காலத்தை வடிவமைக்கும் பலமிக்க தூண்களாக திகழ்கின்றனர். தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா குறிப்பிட்டது போல, இன்றைய இளைஞர்களே நாளைய சமூகத்தின் தலைவர்களாவர். ஏனெனில் ஒரு தேசத்தின் எதிர்கால வளம் அதன் இளைய தலைமுறையின் கைகளிலேயே தங்கியுள்ளது. இளமை பருவம் என்பது எல்லையற்ற ஆற்றல், ஆர்வம் மற்றும் புதிய சிந்தனைகள் நிறைந்ததொரு பொற்காலமாகும். தென்னாப்பிரிக்காவில் நிலவிய நிறவெறி ஆட்சிக்கு எதிரான வரலாற்று போராட்டத்தில் அந்நாட்டு இளைஞர்கள் பிரதான பங்களிப்பை வழங்கியிருந்தனர். இதன் காரணமாகவே சொவேட்டோ எழுச்சியை நினைவு கூறும் வகையில் ஜூன் 16ஆம் நாளை தென்னாப்பிரிக்கா தனது தேசிய இளைஞர் நாளாகிய சொவேட்டோ நாள் என பிரகடனப்படுத்தியிருந்தது. அடக்குமுறைக்கு எதிரான இத்தகைய வரலாற்று போராட்டங்கள் உணர்த்துவது போல, உலகளாவிய ரீதியில் சமூக மாற்றங்களை ஏற்படுத்துவதிலும் எமது உலகை முற்போக்கான திசையை நோக்கி வடிவமைப்பதிலும் இளம் தலைமுறையினர் மிகவும் முதன்மையானவர்களாவர். ஐக்கிய நாடுகள் சபை 15 முதல் 24 வயதிற்குட்பட்டவர்களை இளைஞர்கள் என வரையறுக்கிறது. சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் முன்னேற்றங்களில் இவர்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் வகையில் அவர்களுக்கான கல்வி, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு மற்றும் தலைமைத்துவ வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதிலும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுப்பதிலும் இளைஞர்களின் பங்கு உரிய முறையில் ஊக்குவிக்கப்படுவது அவசியமாகும். இன்றைய சூழலில் இளைஞர்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் பயன்பாட்டு தூண்டுதல்களை தடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதேவேளையில் உலகளவில் கணிசமான எண்ணிக்கையிலான இளைஞர்கள் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வருவதால் அவர்களின் மனநலத்தை பாதுகாக்கவும் உளவியல் ஆதரவை உறுதிப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் சமூக வலைத்தளங்களின் தவறான பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளில் இருந்தும் இளைய சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் இன்றியமையாத தேவையாகும். இளைஞர்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற ஊக்குவிக்கப்பட வேண்டும்.
அதேபோன்று நாட்டின் முன்னேற்றத்தில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் பொறுப்புணர்வும் சமூக அக்கறையும் அவர்களிடம் வளர்க்கப்பட வேண்டும். இதற்கான தரமான கல்வி, தொழிற்பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமாக கிடைக்கச் செய்யப்பட வேண்டும். தவறான வழிகாட்டுதல், வன்முறை சிந்தனைகள் மற்றும் சமூக சீர்கேடிலிருந்து இளைஞர்களை பாதுகாத்து நல்லொழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் குடியியல் விழிப்புணர்வுடைய தலைமுறையை உருவாக்குவது காலத்தின் தேவையாகும். இவ்வாறு ஆற்றல் மிக்க, ஒழுக்கம் மிக்க மற்றும் சமூக பொறுப்புணர்வுடைய இளைய சமுதாயமே ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் நல்லாட்சிக்கும் உறுதியான அடித்தளமாக அமையும். இளைஞர்கள் மனிதநேயம், ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் வாழ வேண்டும். இளைய சமுதாயம் சீரழிந்தால் ஒரு நாட்டின் எதிர்காலமும் சீர்குலையும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய தலைமுறை தடுமாறினால் நாளைய சமூகத்தின் வளர்ச்சி பாதையும் திசை மாறும். எனவே டிஜிட்டல் உலகம் வேகமாக விரிவடைந்து வரும் இக்கால சூழலில் இளைஞர்களின் விழிப்புணர்வும் அவதானமும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. அவதான குறைவு தனி மனிதரின் வாழ்வை மட்டுமன்றி குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டின் நலனையும் பாதுகாக்கக்கூடியதாக அமையும். இளமை பருவம் மனித வாழ்வின் ஆற்றல் மிக்க மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த காலமாகும். ஆகையால் இளைஞர்கள் தமது இளமை காலத்தை முழுமையாகவும் பயனுள்ள வகையிலும் பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தெளிவான திட்டமிடல், உயர்ந்த இலக்கு, உறுதியான குறிக்கோள் மற்றும் நட்பண்புகள் இன்றியமையாதவையாகும். குறிக்கோளற்ற, பொறுப்பற்ற மற்றும் சமூக நலனுக்கு முரணான வாழ்க்கை முறை தனிமனித முன்னேற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் தடையாக அமையும். எனவே ஒழுக்க நெறி, மனிதநேயம், தன்னம்பிக்கை மற்றும் சமூக பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்டு தமது வாழ்வை வடிவமைப்பதே இளைஞர்களின் முதன்மை கடமையாகும். இளைஞர்கள் தமக்குள் உறைந்துள்ள திறமை, திறன், ஆற்றல், அறிவாற்றல், புத்திசாலித்தனம் மற்றும் தைரியம் ஆகியவற்றை ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். சாதிக்க பிறந்த இளைஞர்கள் தவறான பழக்க வழக்கங்கள், தீய நட்புறவுகள் மற்றும் சமூக சீர்கேடுகளுக்குள் சிக்கி சீரழியாமல் தம்மைத்தாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதேவேளை பெற்றோர், குடும்பம் மற்றும் சமூகத்தின் நட்பண்பு வழிகாட்டுதல்களை புறக்கணிக்கும் மனப்போக்கை தவிர்த்து பொறுப்புணர்வுடனும் முதிர்ச்சியுடனும் செயற்பட வேண்டும். இளமை பருவம் சுயாதீன உணர்வு மேலோங்கும் காலமாக இருந்தாலும் அந்த சுதந்திரம் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் இணைந்திருக்க வேண்டும். தனிமனித முன்னேற்றமும் சமூக முன்னேற்றமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்து செயற்படுவது இளைஞர்களின் கடமையாகும். மேலும் ஒரு நாட்டின் மனித வளத்தை திறன்மிக்க வளமாக மாற்றுவதில் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இதன் அடிப்படையில் ஒரு நாட்டின் தலைநகரம் திறன் தலைநகராக உருவெடுப்பதற்கும் திறன்சார் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கும் இளைஞர்கள் முன்னணி வகிக்க வேண்டும். மூதறிஞர் சீனா ராஜகோபாலாச்சாரி இளைஞர்களை விதை நெல் என உவமித்து அவர்களை பாதுகாத்து நல்வழிப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்த உவமை இளைஞர்களே எதிர்கால சமூகத்தின் அடித்தளமாக விளங்குகின்றனர் என்பதை காட்டுகிறது. எனவே இளைஞர்கள் சமூகத்தின் முதன்மையான வளமாக கருதப்பட்டு அவர்களின் கல்வி, திறன் மேம்பாடு, நட்பண்பு வளர்ச்சி, மனிதநேய சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்காக சர்வதேச இளைஞர் நாள் போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலம் இளைஞர்கள் நெறிப்படுத்தப்பட்ட சமூக பொறுப்புமிக்க மற்றும் மனிதநேயமிக்க குடிமக்களாக உருவாகும் சூழல் ஏற்படுத்துவது காலத்தின் தேவையாகும். இளைஞர்களின் முன்னேற்றம், உரிமைகள் மற்றும் சமூக பங்களிப்பை வலுப்படுத்தும் நோக்கில்
ஐக்கிய நாடுகள் சபை 1965 இளைஞர் மேம்பாட்டை மையப்படுத்திய பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. உலக அமைதியை நிலைநிறுத்துதல், மனித உரிமைகளுக்கான மரியாதையை வளர்த்தல், பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொண்டு பரஸ்பர ஒற்றுமையை மேம்படுத்துதல் ஆகியன இந்நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கங்களாக அமைந்துள்ளன. இந்நோக்கங்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 1998 ஆகஸ்ட் 8 முதல் 12 வரை போர்த்துகலின் லிஸ்பன் நகரில் நடைபெற்ற உலக நாடுகளின் இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர்களின் மாநாட்டில் இளைஞர்களின் பங்களிப்பை உலகளவில் அங்கீகரிக்கும் வகையில் சர்வதேச இளைஞர் நாள் ஒன்றை பிரகடனப்படுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1999 டிசம்பர் 17 அன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நிறைவேற்றிய தீர்மானம் 54/120 அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆகஸ்ட் 12ஆம் தேதியை சர்வதேச இளைஞர் நாள் ஆக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரத்துடன் 2000 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச இளைஞர் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாள் இளைஞர்களின் ஆற்றல், பங்களிப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சியில் அவர்களின் முக்கியத்துவத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு நாளாக விளங்குகிறது. சர்வதேச இளைஞர் நாளின் முக்கிய நோக்கம் இளைஞர்களின் பிரச்சனைகள், தேவைகள், கலாச்சாரம், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் அவர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை உலகளவில் அங்கீகரிப்பதாகும். அதேவேளை இளைஞர்களின் குரல், கருத்துகள், செயற்பாடுகள் மற்றும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான அவர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை முன்னிலைப்படுத்துவதும் இந்நாளின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்றாகும். இந்நாளை முன்னிட்டு உலகெங்கும் அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், இளைஞர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரால் கருத்தரங்குகள், பயிலரங்குகள், கலந்துரையாடல்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் போன்றவை நடத்தப்படுகின்றன. இந்நிகழ்வுகள் இளைஞர்களின் தலைமைத்துவம், புதுமை திறன், சமூக பொறுப்புணர்வு மற்றும் தொழில் திறன்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி அவர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான திசையில் வழிநடத்துவதன் மூலம் நிலையான சமூக, பொருளாதார மற்றும் உலகளாவிய வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் என்ற கருத்தே சர்வதேச இளைஞர் நாளின் அடிப்படை கருப்பொருளாக விளங்குகிறது. முதலாவது சர்வதேச இளைஞர் நாளினை ஐநா சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான முக்கிய குழுவுடன் ஐக்கிய நாடுகள் பொருளாதாரம் மற்றும் சமூக விவகாரத்துறை இணைந்து கொண்டாடினர். இன்றும் கூட பல மூன்றாம் உலக நாடுகளில் வாழும் இளைஞர்கள் தங்கள் சுகாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளை விவாதிக்க வரும் நாட்களில் இது போன்ற சூழ்நிலைகளை சிறப்பாக சமாளிக்க உதவும் திட்டங்கள் மற்றும் யோசனைகளை கொண்டு வரவும் இளைஞர்களுக்கான அடித்தளத்தை இந்நாள் அமைத்து விடுகிறது. இளைஞர்களை நெறிப்படுத்தி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி சௌபாக்கியமான எதிர்காலம் ஒன்றிற்கு வழிகாட்டுவதும் அவர்களது உணர்வுகளை சிறந்த முறையில் நெறிப்படுத்துவதும் நம்பிக்கை உணர்வினை, வெற்றி மனப்பாங்கினையும் ஏற்படுத்துவதுடன் அவர்களது செயற்பாடுகளை கௌரவித்து மதிப்பளிப்பதும் இந்நாளின் நோக்கமாக கொள்ளப்படுகிறது. சர்வதேச இளைஞர் நாளின் 2021 ஆண்டிற்கான கருப்பொருள் உணவு அமைப்புகளை மாற்றுதல், மனித மற்றும் கிரக ஆரோக்கியத்திற்கான இளைஞர் புதுமைகள் என்பதாகும். உலகளாவிய உணவு அமைப்புகளை நிலையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் மாற்றுவதில் இளைஞர்களின் புதுமையான சிந்தனைகள்,
தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கிலேயே இக்கருப்பொருள் தெரிவு செய்யப்பட்டது. காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பின்மை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்ற உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்பதை இக்கருப்பொருள் எடுத்து காட்டுகிறது. மேலும் மனித ஆரோக்கியத்தையும் பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதுகாக்கும் நிலையான உணவு முறைகளையும் உருவாக்குவதில் இளைஞர்களின் புதுமையான முயற்சிகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் தலைமைத்துவத்தின் அவசியத்தை உலக சமூகத்திற்கு உணர்த்துவதே இதன் பிரதான நோக்கமாகும். சர்வதேச இளைஞர் நாளின் 2022 ஆண்டிற்கான கருப்பொருள் தலைமுறைகளுக்கிடையேயான ஒற்றுமை, அனைத்து வயதினருக்கும் ஏற்ற உலகை உருவாக்குதல் என்பதாகும். நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு அனைத்து தலைமுறையினரின் அறிவு, அனுபவம், திறன் மற்றும் ஆற்றலை ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது அவசியம் என்பதை இக்கருப்பொருள் வலியுறுத்துகிறது. தலைமுறைகளுக்கிடையேயான புரிந்துணர்வு, ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமை ஆகியவை சமூக நீதி, சமத்துவம் மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் அடிப்படை காரணிகளாக அமைகின்றன என்பதை இக்கருப்பொருள் எடுத்துரைக்கிறது. 2023 ஆண்டிற்கான சர்வதேச இளைஞர் நாளின் கருப்பொருள் இளைஞர்களுக்கான பசுமை திறன்கள், நிலையான உலகை நோக்கி என்பதாகும். காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை முன்னெடுப்பதில் இளைஞர்களின் பங்கை வலுப்படுத்துவதே இக்கருப்பொருளின் நோக்கமாகும். குறிப்பாக பசுமை பொருளாதாரம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், வளங்களின் திறன்மிக்க பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பங்கள் தொடர்பான திறன்களை இளைஞர்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் நிலையான வளர்ச்சியை நோக்கிய உலகளாவிய மாற்றத்தில் அவர்கள் முன்னணி பங்காற்ற முடியும் என்பதை இக்கருப்பொருள் வலியுறுத்துகிறது. சர்வதேச இளைஞர் நாளின் 2025 ஆண்டிற்கான கருப்பொருள் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளுக்கான உள்ளூர் இளைஞர் நடவடிக்கைகள் மற்றும் அதற்கு அப்பால் என்பதாகும். இக்கருப்பொருள் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதில் உள்ளூர் மட்டத்தில் இளைஞர்களின் பங்களிப்பை வலுப்படுத்துவதோடு சமூக மாற்றம் மற்றும் நீடித்த வளர்ச்சியை முன்னெடுப்பதில் அவர்களின் தலைமைத்துவத்தையும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளையும் முன்னிலைப்படுத்துகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பார்வையில் டிஜிட்டல் மயமாக்கல், புதுமைத்திறன் மற்றும் உள்ளூர் சமூகங்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கான புதிய வழிமுறைகளை உருவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். தொழில்நுட்ப மாற்றங்களையும் சமூக புதுமைகளையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி நிலையான எதிர்காலத்தை உருவாக்கும் பணியில் இளைஞர்களின் செயற்பாட்டு பங்களிப்பை இக்கருப்பொருள் வலியுறுத்துகிறது. மேலும் 2025 ஆண்டின் சர்வதேச இளைஞர் நாள் 2030 நிலைபேறான அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரல் மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்கான பிரகடனம் போன்ற உலகளாவிய உறுதிப்பாடுகளுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இவ்வாவணங்கள் நீதிமிக்க, சமத்துவமான மற்றும் நிலையான உலகை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்பதை வலியுறுத்துகின்றன. குறிப்பாக எதிர்காலத்திற்கான ஒப்பந்தம் அர்த்தமுள்ள இளைஞர் பங்கேற்பை உறுதிப்படுத்துவதோடு இளைஞர்களை சமூக மாற்றத்தின் முன்னோடிகளாகவும் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதில் இன்றியமையாத பங்காளிகளாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்துகிறது. இதன் மூலம் உலகளாவிய கொள்கை வடிவமைப்பு, முடிவெடுத்தல் மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளில் இளைஞர்களின் செயற்பாட்டு ஈடுபாட்டை அதிகரிப்பதே 2025 ஆண்டின் கருப்பொருளின் மைய நோக்கமாக அமைகிறது. சிறந்த இளைஞர்களின் பங்களிப்பே சிறந்த சமூகத்தையும் சிறந்த உலகையும் உருவாக்கும் அடித்தளமாக அமைகிறது.
எனவே இளைஞர்கள் தமது அறிவு, திறன் மற்றும் ஆளுமை பண்புகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு தகவலையும் விமர்சனமின்றி ஏற்றுக்கொள்ளாமல் அதனை பகுத்தாய்வு செய்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்து சரியான முடிவுகளை எடுக்கும் விமர்சன சிந்தனை திறனை வளர்த்து கொள்வது இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் மிகவும் அவசியமாகும். அதேவேளை டிஜிட்டல் உலகில் பாதுகாப்பாக இயங்குவதற்கு இணைய பாதுகாப்பு தொடர்பான அறிவும் விழிப்புணர்வும் இளைஞர்களிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும். இணைய வழி மோசடிகள், தனிப்பட்ட தகவல் திருட்டு, இணைய துன்புறுத்தல் மற்றும் தவறான தகவல் பரவல் போன்ற அச்சுறுத்தல்களிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ளும் திறனை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதனுடன் தமது உணர்வுகளையும் பிறரின் உணர்வுகளையும் சரியான முறையில் புரிந்து கொண்டு கையாளும் உணர்வுசார் அறிவையும் மேம்படுத்துவது தனி மனித மற்றும் சமூக உறவுகளின் வெற்றிக்கு இன்றியமையாததாகும். மேலும் இன்றைய வேகமாக மாறிவரும் உலகில் இளைஞர்கள் எதிர்நிலைகளை சமாளிக்கும் நுண்ணறிவை பெற்றிருப்பது மிகவும் அவசியமாகும். வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள், தடைகள், தோல்விகள் மற்றும் மன அழுத்தங்களை நேர்மறை மனப்பாங்குடனும் மன உறுதியுடனும் எதிர்கொண்டு சமாளிக்கும் ஆற்றலை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனுடன் கூட்டு பணித்திறன், படைப்பாற்றல் மற்றும் கடினமான சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் நிலைத்திருக்கும் மீளலும் திறன் ஆகிய 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான முக்கிய திறன்களையும் வளர்த்து கொள்வது அவசியமாகும். இத்தகைய திறன்கள் இளைஞர்களை தனிமனித முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் உலகளாவிய போட்டித்திறனுக்கும் ஏற்ற ஆற்றல் மிக்க குடிமக்களாக உருவாக்கும். தவறான ஆசைகளும் கட்டுப்பாடற்ற விருப்பங்களும் மனித மனதில் வேரூன்றும் போது அவர்களை நிறைவேற்றுவதற்காக குறுக்கு வழிகளையும் ஒழுக்கமற்ற செயற்பாடுகளையும் நாடும் மனப்போக்கு உருவாகும். இத்தகைய ஆசைகள் தற்காலிக இன்பத்தையும் திருப்தியையும் அளித்தாலும் அவற்றின் நீண்டகால விளைவுகளை பற்றி சிந்திக்க விடுவதில்லை. இதன் விளைவாக தவறான முடிவுகள், ஒழுக்க சீர்கேடுகள் மற்றும் தனிமனித சமூக பாதிப்புகள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கிறது. எனவே ஒழுக்கம், நியாயம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை அடிப்படையாக கொண்ட உயர்ந்த இலக்குகளும் நல் விருப்பங்களுமே தனிமனித முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் உறுதியான அடித்தளமாக அமைகின்றன. அதே வேளையில் தீய பழக்க வழக்கங்கள், தவறான நட்புகள் அல்லது தனிமனித ஆற்றலை சீரழிக்கும் சூழல்கள் உருவாகும் போது அவற்றிலிருந்து விலகிச் செல்லும் மனப்பக்குவமும் மன வலிமையையும் தன்னடக்கமும் ஒவ்வொரு இளைஞரிடமும் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் தவறான பாதையொன்றில் ஒரு முறை சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து மீண்டு வருவது கடினமானதாக இருந்தாலும் அது சாத்தியமற்றதொன்றல்ல. உறுதியான மனநிலை, தன்னம்பிக்கை மற்றும் சமூகத்தின் ஆதரவு ஆகியவற்றின் மூலம் எவரும் மீண்டும் நல்வழிக்கு திரும்ப முடியும். ஒரு தனி மனிதரின் முன்னேற்றமும் வீழ்ச்சியும் பெரும்பாலும் அவர்களின் சிந்தனைகள், தெரிவுகள் மற்றும் செயற்பாடுகளையே சார்ந்துள்ளன. எனவே இளைய சமுதாயத்தினர் தங்களது வாழ்க்கையை பொறுப்புணர்வுடனும் மனித நேயத்துடனும் வடிவமைத்து தங்களை மட்டுமன்றி சமூகத்தையும் நாட்டையும் வளப்படுத்தும் ஆற்றல் மிக்க குடிமக்களாக உருவாக வேண்டியது அவசியமாகும். தீய பழக்க வழக்கங்களால் தங்களை சீரழித்துக் கொள்வதையோ சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவதையோ தவிர்த்து அறிவு, ஒழுக்கம் மற்றும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட நல்வாழ்க்கை முறையை பின்பற்றுவது இன்றியமையாததாகும். இத்தகைய உன்னத இலக்குகளை நோக்கிய தங்களது அர்ப்பணிப்பை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்படும் சர்வதேச இளைஞர் நாளில் புதுப்பித்துக் கொள்வது ஒட்டுமொத்த இளம் தலைமுறையினரதும் பொறுப்பாகும். நன்றி.